நம்ம ஹீரோ மாமரத்துல இருந்து ஆணியை புடுங்கினதுல இருந்து அவன் ஆளே ரொம்ப வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். விடிஞ்சும் விடியாதும் இப்ப சாப்பாடு போட்டு சாப்பிட்டு இருக்கும்பொழுது அவனோட ஃப்ரெண்டு ஓடி வந்து நம்ம ஃபார்ம்ல கிலோ கணக்குல நிறைய மீன் கிடைக்குதுண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இதனால ஹீரோவும் அவங்க அம்மாவும் ஃபார்முக்கு போய் பார்த்தா கிலோ கணக்குல ட்ரேவா எல்லாரும் மீன் அள்ளிட்டு போறாங்க. மீனை வாங்கிட்டு போன வியாபாரி இப்ப அவங்க அம்மா கையில காசு கொடுத்துட்டு போறாங்க. இதை பாக்குற அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டான், இனிமேலாச்சும் நல்லதா நடக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஹீரோவோட ஆப்போனன்ட் குளத்துல பார்த்தா ஒரு மீனை கூட காணோம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். ஒரே நைட்ல எப்படி அவ்வளவு மீன் காணாம போயிருக்கும், யாரா திருடுனதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஆடு வந்துட்டு இருப்பாரு. ஒரே ஒரு ஆடு மட்டும் காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு போகும்போது அந்த ஆடு கத்துற சத்தத்தை கேட்டு இவரும் அங்க போறதுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் பயங்கர வேகத்துல வந்து அந்த ஆடை தூக்கிட்டு போயிடுது. விடிஞ்சதும் நம்ம ஹீரோ ஆட்டுக்கறிக்கு மசாலா தடவிட்டு இருப்பான். இப்ப அவனோட அம்மாவும் ஏதுரா கறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்பதான் ஃப்ரெண்டு வந்து கொடுத்துட்டு போனாமா அப்படின்றான். அவங்க அம்மாவும் நான் குழுவில் வாங்கின கடனை கொடுத்துட்டு வர போறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இவங்க கிட்ட இருக்க காசு எடுத்து இவங்க கிட்ட கொடுத்து நீ வாங்கின கடன் மொத்தமா அடைச்சிலுமே கடன் வாங்காதன்ட்டு சொல்றான். இவங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு அந்த காசை வாங்கிட்டு போய் அந்த குழு கடனையும் அடைச்சிடுறாங்க. பார்த்தா கொடுக்க வேண்டிய காசை விட ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க போல. இப்ப ஹீரோ லவ் பண்ற பொண்ணும் சரி நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு போறா. இப்ப ஹீரோ ஏதோ மாறியா இருக்கிறத பார்த்துட்டு ஏதாச்சும் பிரச்சனையா யாராச்சும் என்கிட்ட சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கான். அதனால அந்த பொண்ணு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டுறா. அந்த தாத்தா வளர்த்த 20 ஆடுல வெறும் 5 ஆடு மட்டும்தான் இருக்கும். மித்த எல்லா ஆடும் திருடு போயிருக்கும். இப்ப ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் யார் தான் அந்த ஆடை திருடுறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா கிட்ட உங்களால எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. மனுஷன் திருடுறதெல்லாம் என்னால கண்டுபிடிச்சு தர முடியாது, அதுக்கு நீங்க போலீஸ் எல்லாம் கூப்பிடணும்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஃபிஷ் ஃபார்ம் வச்சிருக்கவனுக்கு நம்ம ஹீரோவோட பண்ணையில நிறைய மீன் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இவன் தான் திருடி இருப்பான்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ மேல இவன் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட அம்மா ஒரு லேடிக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி இப்ப பேய் ஓட்டிட்டு இருக்கும் பொழுது அங்க நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணி போறதை பார்த்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. யாரை சொல்ற என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயோட நாக்கையே கடிச்சு துப்பிடுறா. பார்ட் 3 வேணும்னா பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே இருக்க லிங்கை தொட்டு பாருங்க. தேங்க்யூ. ஒரு பையன் அவங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரத்னாமான்ற ஒரு பொம்பளை கிட்ட கூப்பிட்டு வரான். அவங்க அம்மாவுக்கு எப்படி பேய் பிடிச்சது சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நைட்டு 12 மணிக்கு நெல்லிக்காய் மரத்தையே எட்டு பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்றான். யாரா உனக்கு அம்மா, நான் ஒன்றும் உன்னோட அம்மா கிடையாது, உன்னை விட மாட்டேன், சாவடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேய் கத்திட்டு இருக்கு. பேய் ஓட்டுறவங்களும் கையில மந்திர தண்ணி எடுத்துட்டு வந்து உன்னோட பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா அது சொல்லவே மாட்டேங்குது. அதனால அந்த மந்திர தண்ணி எடுத்து மேல ஊத்திடுறாங்க. அப்புறம் அந்த மிரட்டி கேட்கும்போது என்னோட பேரு சவிதா, நான் மரத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது அவளாதான் என்ன தேடி வந்தா, அதனால தான் நான் அவளை பிடிச்சேன் அப்படின்ட்டு சொல்லுது. இந்த உடம்பு மட்டும் இல்ல, நான் நினைச்சா யார் உடம்புல வேணா போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி திமிரா பேசிட்டு இருக்கும்போது இவங்களும் ஒரு செத்து போன மீன் எடுத்து வந்து இதுக்கு முன்னாடி வச்சு நீ யார் உடம்புக்குள்ள வேணா போவேன்னு சொன்னல, முடிஞ்ச அந்த மீன் உடம்புக்குள்ள போய் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அடம் பிடிக்கும்போது உனக்கு பவர்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நினைச்சாரா இந்த மீன் உடம்புக்குள்ள நீ போக முடியாது அப்படின்னு பேயை போட்டு வெறுப்பேத்தினு. யார் சொன்னது என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனோட உடம்புக்குள்ள போயிடுது. போனதும் அந்த மீனுக்கு உயிர் வந்துடுது. இதை பார்க்குறவங்க ஒரு கத்தி எடுத்து பட்டுன்னு அந்த மீனை சாவடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் நார்மல் ஆகிடுறாங்க. அந்த பையனும் இப்போ காசை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த அம்மாவோட பையனை காட்டுறாங்க. இப்போ ஊரில் இருக்க ஒரு குளத்தை ஏலம் எடுத்து மீன் வளர்த்துட்டு இருப்பான். ஆனால் இவன் எவ்வளோ மீன் விட்டாலும் அந்த குளத்துல மீனை வளர மாட்டேங்குது. இப்போ பிடிக்கும் போது கூட ஒரு 4-5 மீன் தான் கிடச்சிருக்கும். அந்த மீன் பிடிக்க வந்த வியாபாரி வந்து என்னப்பா அவங்க குளத்துல மீனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாரு. கிடைச்ச மீன்ல இருந்து ஒரே ஒரு மீனை மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரான். இவனுக்கு இவங்க அம்மா பேய் விட்டுறது இந்த சாமி விஷயம்லாம் பிடிக்காது. எப்படியாச்சும் வெளியூர்ல வேலை கிடைச்சி வெளியூர் போயிட்டு நம்ம அம்மாவையும் கூட்டு போகணும்னு நினைப்பான். ஆனா இவனோட அம்மா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்ப இவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஊர்ல பூஜை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு டொனேஷன்லாம் வாங்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அவனோட ஃப்ரெண்டோட பைக்கோட சாவியை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான். இப்ப கீழே கிடக்கிற ஒரு ஆணி எடுத்து அந்த பைக்கு சாவிக்குள்ள போட்டா உடனே பைக்குமே ஸ்டார்ட் ஆயிடுது. இதே ஊர்ல அவனை லவ் பண்ற பொண்ணுமே இருப்பா. இப்ப அவங்க வீட்லயும் டொனேஷன் வாங்கிட்டு வெளியே வரும்போது துபாயில வேலை செய்யற மாப்பிள்ள ஒருத்தர் உன் ஃபார்ம்ல இருந்து தான் என் கல்யாணத்துக்கு மீன் எல்லாமே வரணும், ஃபுல்லா உன் மீன் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவனும் அவன் குளத்துல பிடிச்ச மீனை ஒரு ட்ரேல எடுத்துட்டு வரான். அதை பாக்குற சமையல்காரரும் இந்த 4-5 மீனை வச்சுக்கிட்டு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கத்திட்டு இருக்காரு. இவனுக்கு பிடிக்காத ஆப்போனன்ட்டுமே குளம் வச்சிருப்பான் போல. அவனோட ஃபார்ம்ல பிடிச்ச மீனை இப்போ ஒரு பெரிய வண்டியில வச்சு எடுத்துட்டு வரான். அவனும் நம்ம ஹீரோ வச்சிருக்க கொஞ்சம் மீனை பார்த்து சிரிச்சு கிண்டல் பண்றான். இப்போ ஒரு நைட்டு ஹீரோ ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த வண்டி ஆஃப் ஆயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்காக அவன் போட்ட ஆணி இப்போ வர வழியில எகிரி எங்கேயோ கீழே விழுந்திருக்கும் போல. இவனும் எங்கேயாவது ஆணி கீழே கிடக்குதான்னு தேடிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு மாமரத்துல ஆணி இருக்கிறத பார்த்துட்டு அதை புடிங்கி எடுத்து வந்து வண்டியில போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. திரும்பி வந்தவன் வீட்டில் இருக்க மொத்த சாப்பாடையும் சாப்பிட்டு இப்போ பட்டு தூங்கிட்டுறான். பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல் வீடியோவும் பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்கை தொட்டுப்பார். தேங்க்யூ. ஹீரோவோட அம்மா ஒரு லேடிக்கு பேய் ஊட்டியிருப்பாங்க. அந்த பேய் இவங்க கனவுல அடிக்கடி வந்து பயமுறுத்துறதுனால அவங்க எழுந்து தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு போனா டக்குன்னு அவங்கள ஏதோ கிராஸ் பண்ண மாதிரி இருக்கு. போனகேன்னு எதனா வந்துருச்சான்னு சொல்லிட்டு இப்போ வீடு ஃபுல்லாக தேடுறான். சரி ரூமில் படுத்துட்டு இருக்க பையன் இருக்கானான்னு பார்த்தா அவன் தூங்கிட்டு இருப்பான். ஆனால் பக்கத்தில் பார்த்தா சேர்லாம் மெரிச்சு எங்கேயோ போயிட்டு வந்த கால் தடையும் பையனோட நடவடிக்கை எதுவும் சரியில்லைன்றதுனால தூங்குற கட்டில் கீழே
எலுமிச்சப்பழம், ஊசி அதெல்லாம் வச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த எலுமிச்சப்பழம் பிளாக்காக மாறி இவங்க காலு கீழே வந்து நிற்கிது. இதை பார்க்குற இவங்களுக்கு இப்போ பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, யார் நீ, எங்கேருந்து வந்த, எப்படி என் பையனை பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஹீரோ ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக சிரிச்சுக்கிட்டு, நான் தான் உன் பையன் புட்டு அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா எல்லா பொருளுமே சுற்றி பறக்க ஆரம்பிச்சிடுது. உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது சொல்கிறான். அப்படியே அந்த ரூம் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ ஹீரோக்குள்ளே இருக்க பேய் ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நைட்டே ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். அந்த பொண்ணோட அப்பா இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லி அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோட அம்மாவும் இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த மாஸ்டர் கிட்ட ஹெல்ப் கேட்டு இவரை ஊருக்குள்ளே கூப்பிட்டு வரத்துக்குள்ள அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிட்றான். இன்னொரு சைடில் ஊர் மக்கள் எல்லாம் இன்னைக்கு ஆடை திருடுறவனை கண்டிப்பாக சுட்டு பிடிக்கணும்னு சொல்லி ட்ராப் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அந்த பேய் ஓட்டுற மாஸ்டரும் பொம்மை மூலியமாக வசியம் பண்ணி இப்போ அந்த பேயை அந்த இடத்துக்கு வர வைக்க பார்க்குறாரு. இதனால் அந்த பேயால் அங்கேருந்து நகர முடியாமல் அதோட கண்ணு டக்குன்னு பிளாக்காக மாறிட்டு இதை பார்க்குற அந்த பொண்ணு பயந்து போயிடுறா. இதால் நிற்க முடியாமல் அந்த மாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு அந்த பேய் ஓடி போகுது. இப்போ அந்த மாஸ்டரும் அந்த பையனோட உடம்புல இருக்காத ஒழுங்குமுறையாதே ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்போ கோவப்பட்டு அந்த பேய் அவங்கள அடிச்சுட்டு இப்போ காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. இப்போ கரெக்டாக அந்த பேயும் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இப்போ ஊரில் இருக்கவங்க எல்லாம் இப்போ ஹீரோ தான் திருடுறான்னு நினச்சிக்கிட்டு ஹீரோவை அடிக்கலான்னு சொல்லிட்டு போனால் அந்த பேய் அவங்கள போட்டு பயம் அடிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ அந்த இடத்துக்கு பேய் ஓட்டுற மாஸ்டர் வந்து அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணி இப்போ ஊர் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து இப்போ அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோவோட அம்மா அவனுக்குள்ளே ஒரு பேய் இருக்குன்னு சொல்லி புரிய வச்சு மடியில் படுக்க வச்சு இவனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. நான் அவனை கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயுமே நடந்ததை சொல்ல ஆரம்பிக்குது. இவனுக்கு அப்பா அம்மா இல்லைன்றதுனால ஊருக்குள்ளே திருடனாக தான் சுற்றிட்டு இருந்திருப்பான். ஒரு பொண்ணை உயிருக்குற லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த பொண்ணோட அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணை அவரே கொண்டுடுவார். ஆனால் இவன் தான் கொண்டுட்டான்னு சொல்லி ஊரில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லி அந்த மாமரத்தில் நிற்க வச்சு அவனை ஆணி அடிச்சே கொண்டு இருப்பான். அந்த அம்மாவும் அந்த பேயை சமாதானப்படுத்தி இப்போ என்னோட பையனை விட்டு போயிடுன்னு சொல்லி பார்க்குறாங்க. நான் இதை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மேலே பறக்க ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு அந்த மாமரத்துல இருந்து எடுத்த ஆணி ஞாபகத்துக்கு வருது. இப்போ அந்த ஆணியை ஹீரோவோட அம்மா கிட்ட கொடுத்த உடனே அந்த ஆணியை எடுத்து பையன் காலில் குத்திடுறாங்க. இதனால ஹீரோவோட உடம்புக்குள்ளே இருக்கிற பேயுமே அவனை விட்டுட்டு போயிடுது. கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக ஹீரோவை காப்பாற்றிடும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல் வீடியோவும் பார்க்கணுன்னா கீழே இருக்க லிங்கை தொட்டு பாருங்க. தேங்க்யூ.